Today we are gonna make a DIY compass. So இந்த compass பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு magnet and ஒரு steel needle. So நீங்கள் stitching needle எடுத்துக்கலாம். And இப்போது நம்ம வந்து இந்த compass பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த நீடலும் இந்த மேக்னெட்டும் போடும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் மேக்னெட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் நியோடைமியம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஒரு ரேரான எர்த் மேக்னெட். உங்களுக்கு கரெக்டாக நியோடைமியம் இப்படி கிடைக்காது. இது வந்து ஒரு மெஷின்குள்ளேருந்து அதை வந்து ரிப்பேர் ஆகையில் நான் எடுத்தேன். ஸோ அதனால தான் அது ஒரு மாதிரி சூட்லாம் அப்படி இதுவாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நான் வந்துட்டு எப்படி நான் வந்து ரப் பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஹியர் டு ஹியர் ஒரே டைரெக்ஷனில் நான் ரப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் வில் பிகம் அ பெர்மனன்ட் மேக்னெட். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம இப்படி பண்ணல, இது வந்து அதை ரொம்ப இயர்ஸ்க்கு இது வந்து அதை பிடிச்சி வச்சுக்கோ. ஸோ இட் வில் பிகம் அ பெர்மனன்ட் மேக்னெட். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இதுக்கு பேர் ஸ்ட்ரோக்கிங் மெத்தட். ஒரே டைரெக்ஷனில் தான் பண்ணணும். அது கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு 10 to 20 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா, 10 to 20 டைம்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னா அதெல்லாம் ஒரு 50-60 டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ். அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு, அப்புறம் நீங்கள் வந்துட்டு சின்ன ஸ்பாஞ்ச் ஒரு கார்க் எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னா அது தண்ணியில் ஃப்ளோட் பண்ண விடுறதுக்காக தான். ஸோ இது தண்ணியில் நம்ம ஃப்ளோட் பண்ண விட்டோம்னா அது கரெக்டாக நார்த் சவுத் டைரெக்ஷனுக்கு இது பண்ணிக்கும், அதை அலைன் பண்ணிக்கும். அண்ட் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்படி ரப் பண்ணல, இது வந்து சவுத்தாகவும் இது வந்து இது வந்து நார்த்தாகவும் இது வந்து சவுத்தாகவும் மாறிடுச்சு. அது வந்து ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக நீடில் நார்த்தாக மாறுன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் நீடில் சவுத்தாகவும் இது நார்த்தாகவும் மாறிடுச்சு. இப்போ நான் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் பஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த இது வந்து மோஸ்ட்டாக நார்த் காட்டணும். நார்த் வந்து லைக் ஒரு இந்த டைரெக்ஷன் போல் இருக்கும். ஒரு இதில் தான் இப்போ தான் ஒரு காம்பஸில் பார்த்தேன். காம்பஸ் என்னால் காட்ட முடியாது, ஏன்னா இப்போ மேக்னெட் இருக்கிற காம்பஸ் வில் கெட் டிஃப்ளெக்டட். ஸோ ஷோ ஃபோனில் இருக்க காம்பஸ் கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லாததுனால நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இந்த இடத்துல ஒரு நார்த் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை இப்போ வச்சுட்டு சுற்றுவோம். ஸோ ஒரு லைட் புஷ் கொடுத்துட்டோன்னா அப்புறம் அதுவே நிற்கும். இது கரெக்டாக எங்கே நிற்குதுன்னு பார்ப்போம். ஒரு கொஞ்ச நேரம் அது ரொட்டேட் ஆகும். தென் அது ஒரு எண்டுக்கு வந்து ரெஸ்ட் பண்ணி எழுத அதனால் அது கரெக்டாக நார்த் காட்டு தான் தெரியும். ஓகே, கொஞ்சம் ஓரளவு அந்த சைட் பாயிண்ட் பண்ணுது. அண்ட் இட்ஸ் ஆன் ரெஸ்ட் லேஸாக. ஸோ இந்த சைட் ஓகேவா, நான் கரெக்டாக எங்கே நார்த் காட்டினோ அந்த இதுதான் இந்த இது பாயிண்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லேஸாக ஆடலாம், பட் ஆக்சுவலாக அது கிட்ட தான் அது காட்டும். அது கரெக்டாக ஒரு காம்பஸ் மாதிரி காட்டுறதில்ல. இப்போ இன்னொன்று ஒரு டர்ன் பண்ணிடுறேன். இப்போ பார்ப்போம் கரெக்டாக அந்த இடத்துக்கு எப்படி அது சுற்றிட்டு வருதுன்னு. See it again kind of like shows that direction, but அது ஒரு கொஞ்சம் நேரம் ரொட்டேட் ஆகும். இது கரெக்டாக காட்டாததுனால see it's again kind of like rotating and மூவிங். இது வந்து சில தடவை இது கரெக்டாக காட்டாது, ஏன்னா நம்ம ஒழுங்காக ஸ்ட்ரோக் பண்ணல, இல்லை நம்ம வந்துட்டு அது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சில தடவை ஒர்க் ஆகாது. இல்லாட்டி சில தடவை இதுக்கு மேக்னடைஸ் பண்ணுறது ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுனால அது தப்பாக காட்டும். பட் கண்டிப்பாக அது வந்து நியராக தான் காட்டும். அதனால் இட்ஸ் கோனா பி லைக் ஹார்ட் ஃபார் யூ டு கரெக்ட்லி சே. இது கரெக்டாக ஒரு காம்பஸ் மாதிரி கிடையாது. அதுக்கு நம்ம பர்ஃபெக்டாக ஸ்ட்ரோக் பண்ணி மேக்னடைஸ் பண்ணது வேணும். இது நமக்கு ஹேண்டாக ஒரு 20 டைம்ஸ் 10 டைம்ஸ் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக பண்ணேன். ஸோ இட்ஸ் லிட்டில் ஹார்ட். நம்ம நல்லா 50-60 டைம்ஸ் ரொம்ப இதோட பண்ணோன்னா, ப்ரெசிஷனோடு பண்ணோன்னா இப்படி வரும். ஓகேவா, நீங்கள் 2 to 3 டைம்ஸ் செக் பண்ணிங்கன்னா 2 தடவை ஒரே டைரெக்ஷன் காட்டுது இல்லையா? தட் மீன்ஸ் இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு காம்பஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட சயின்ஸ் பிஹைண்ட் இட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஸ்டீல் இதை வந்துட்டு மேக்னடைஸ் பண்ணிடுறேன். அது ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டாக மாறுது. அதுவும் நான் ஒரே பக்கம் தான் ஸ்ட்ரோக் பண்ணுறேன். ஏன்? அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க
டொமைன்ஸ்னு அதுக்குள்ளே இருக்கும் குட்டி குட்டியாக. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் பாயிண்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு மேக்னெட்ஸில் வந்து எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் பாயிண்ட் ஆகிருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த ஒரு மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. எப்படின்னா ஸ்டீல், மெட்டல் லைக் அயர்ன், நிக்கல், கோபால்ட்லாம் அதனால் அட்ராக்ட் பண்ண முடியுது. இப்போ ஸ்டீல்லாம் வந்து நம்மளால் ஆக்க முடியும் பெர்மனெண்ட் மேக்னெட்டை. அதே சைடில் இது பண்ணால் அப்போ தான் டொமைன்ஸ் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் ஃபேஸ் ஆகும். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம பண்ணி அதை மேக்னடைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சாஃப்ட் அயன்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரே டைரெக்ஷனில் நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ரோக் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரத்தில் திரும்பியும் அது மாறிக்கும். பட் ஸ்டீல் தான் அதை ரொம்ப ரீட்டைன் பண்ணும். அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.